சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம அருண் இருந்துட்டு செல்வத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. முத்து இருந்துட்டு, அருண் இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய வலியை கொடுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலையும் செல்வம் தெரிஞ்சு டிரைவிங் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் பண்ணலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவன் ஏதோ டென்ஷனில் இந்த மாதிரி கார் ஓட்டிகிட்டு வந்ததுனால அவங்களும் கொஞ்சம் பார்க்காம வந்துட்டாங்க. அதனால தான் ஆக்சிடெண்ட் நடந்து அவங்களுக்கு நடக்கக்கூடாது எல்லாமே நடந்துருச்சு. ஆனால் செல்வத்துக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்களா இருக்குது. அவன் ஜெயிலுக்கு போயிட்டானா அந்த குடும்பம் நடுத்தரவில் நிற்கும். தயவு செஞ்சு இந்த கேஸை கொஞ்சம் வாபஸ் வாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேவலம் நீ ஒரு கார் டிரைவர், அதே மாதிரி ஒரு ரவுடியும் கூட. நீ சொன்னதுக்காக நான் கேஸை வாபஸ் வாங்கன்னா செத்தது உங்கள் அம்மா இல்லை, ஏன் அம்மா செத்தது அப்படின்ற மாதிரி அருண் சொல்லிடுறாங்க. அருண் நீ ஏதோ என்னை பழி வாங்குறதா இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி முத்து சொல்லுவோம். அதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். எனக்குன்னு இருந்தது என் அம்மா மட்டும்தான். அவங்களையும் எங்கிட்ட இருந்து நீ பிரிச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் எதுவும் தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் நடந்த ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அருண் கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. நம்ம ஸ்டேஷனுக்கு போயிட்டு செல்வாண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனவும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவன் என் ஃப்ரெண்டு தாங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ யாரா நடுவுலன்னு சொல்லிட்டு முத்துவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.